தேவனுடைய பாரம் நம்முடைய மனதிலே வர வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தம், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நம்முடைய மனது உணர வேண்டுமானால் நம்முடைய மனது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதற்கு மாறாக அது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு 2 நாட்கள் புதிதாக்காமல் விட்டுவிட்டால் மனது பழையதாய் போய்விடும். பழையதா என்று சொன்னால், நீங்கள் இந்த லேப்டாப்பை நீங்கள் பல நாட்கள் துடைக்காமல் இருந்தால் அது மேலே எவ்வளோ தூசி படிந்துவிடும். காருடைய கண்ணாடியிலே நாம் வைப்பர் போடாமலே இருந்தால் தூசி படிந்துவிடும். எந்த பொருட்களும் அப்படித்தான். சில சமயத்தில் நீங்கள் பேங்க்குக்கு போவீர்கள், வங்கிக்கு போயிருப்பீர்கள். அங்கே முதலாவது ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பார். அவர் ஒரு கண்ணாடி என்க்ளோஷருக்குள்ளாக ஒரு திராசு இருக்கும், அதுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் யார் என்று சொன்னால், அவர்தான் அந்த தங்கத்தை வைத்து பொன்னை வைத்து கடன் வாங்குவதற்கு உதவி செய்கிறவர். நீங்கள் தங்கத்தை கொண்டு போனால் அந்த தங்கம் எவ்வளவு வட்டி உங்களுக்கு, எவ்வளவு கடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று அதை சொல்லுவார். அந்த தராசு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதை ஒரு கண்ணாடி என்க்ளோஷருக்குள்ளாக இருக்கும். ஏன் அதை கண்ணாடிக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தராசனுடைய தட்டிலே தூசி படிந்து விடக்கூடாது. கொஞ்சம் தூசி படிந்து விட்டாலும் நமக்கு தங்கம் குறைவாக அது எடை போடும். தங்கம் அவ்வளவு வெளியேறப்பட்டது. பொன்னை காட்டிலும் வெளியேறப்பட்ட உலோகங்கள்லாம் இருக்கிறது, பிளாட்டினம் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் வைப்பதற்கு அதை ஒரு மஞ்சள் கலர் நிறம் உள்ளதான ஒரு துணியை வைத்து அடிக்கடி துடைத்து கொண்டே இருப்பார். துடைத்து விட்டு தான் இந்த பொருட்களை அதில் போட்டு எடை போடுவார்கள். எத்தனை கிராம் இருக்கிறது, 1.2 கிராம், 2-3 கிராம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவ்வளோ விலை அதிகம். அப்படி புதிதாக்கப்பட்ட அந்த தட்டிலே தான் தங்கத்தை வைக்க முடியும். அது 1 நாள் 2 நாள் துடைக்கப்படாவிட்டாலும் அது மேலே தங்கத்தை வைக்க மாட்டார்கள். உலகத்தில் உள்ள ஒரு வெளியேறப்பட்ட பொன், அதை வைப்பதற்கு ஒரு சுத்தமான தட்டு வேண்டுமானால் பரத்துக்குரிய ஞானம், பரத்துக்குரிய பாரம், அதை நம்முடைய மனது என்ற தட்டில் வைப்பதற்கு நம்முடைய மனது எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று பவுல் ரோமர் 12:2 சொல்லுகிறார். அதை நீங்கள் சுத்திகரியுங்கள், உங்கள் மனதை சுத்திகரியுங்கள், உங்கள் மனதை தூய்மையாக்குங்கள், உங்களுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா என்ற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் 3 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். உலக கவலை, சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த 3 காரியங்களை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இவைகள் அந்த விதை வளராதபடி அந்த இளம் செடியை அது நசுக்கி போடுகிறது, அதை நெருக்கி போடுகிறது, அந்த செடி வளர முடியாமல். அதே போல் நம்முடைய மனதிலே உள்ளதான அந்த தட்டிலே நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் இருந்தால் தேவனுடைய பாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. லௌகீக கவலைகள். நாம் யோசித்து பார்ப்போம், இந்த நாளிலே நாம் என்னென்ன காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டோம், இந்த வாரத்திலே நாம் எந்தெந்த காரியங்களுக்காக கவலைப்பட்டோம். கவலைப்பட்ட காரியங்களிலே எவைகள் ஆவிக்குரிய கவலைகள், எவைகள் இந்த உலகத்துக்குரிய கவலைகள். எனக்கு இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, இப்படி நடந்து விட்டதே, அப்படி நடந்து விட்டதே என்று கவலைகள் அதிகமாக இருக்க 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 தேவன் தம்முடைய காரியத்தை நமக்கு வெளிப்பாடாய் கொடுக்க முடியாது. தேவன் தம்முடைய மன பாரத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. லௌகீக கவலைகள். ஆண்டவரே, எல்லா கவலைகளிலிருந்தும் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, எனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் எல்லாரையும் விசாரிக்கிற தேவன். 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலங்களிலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகவே அதற்கு தடையா இருப்பது இந்த கவலை.
அடுத்த வசனத்தில் தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பாரத்திலே, அவருடைய பாதத்திலே நம்முடைய எல்லா கவலைகளையும் நாம் வைத்து விடுவோம். நான் தமிழிலே கொஞ்சம் நன்றாக சொல்லுகிறேன், வைத்து விடுவோம் என்று. ஆங்கிலத்திலே கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ், இட் இஸ் நாட் கீப், கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ் என்று சொன்னால், நாம் ஒரு பொருளை வைப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் தூக்கி போடுவதற்கு உடனடியாக. ஏதாவது ஒரு பூச்சி நம்முடைய சட்டையிலே வந்துவிட்டால் உடனடியாக அதை தட்டி விடுகிறோம். அதுபோல நீங்கள் கவலையை நாம் நடத்துகிறோமா? கவலையை ட்ரீட் பண்ணுகிறோமா? கவலை வந்துவிட்டால் அதை நாம் எவ்வளவோ நேரம் எடுத்துக்கொண்டு இதை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கலாமா வேண்டாமா, ஆண்டவர் இந்த கவலைக்கு ஏதாவது செய்வாரா செய்ய மாட்டாரா என்றெல்லாம் பல யோசனைகளை யோசித்து அதை இறக்கி வைப்பதற்குள்ளாக அந்த கவலை நமக்கு எவ்வளோ பாதிப்பை கொடுத்து விடுகிறது. அவைதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் 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 என்று சொல்லியிருக்கிறார். பிலிப்பியரிலே 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடே கூட ஸ்தோத்திரத்தினாலே தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதற்கு கீழே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் தியானிக்க வேண்டும், உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளிலோ நற்கீர்த்தி உள்ளவர்களோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ என்று சொன்னால், நம்முடைய மனதை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் சிந்திக்கக்கூடாது. அதுதான் அதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தேவனுடைய பாரம் ஆண்டவர் எனக்கு தர முடியுமா? தேவனுடைய வெளிப்பாட்டை தேவன் எனக்கு தர முடியுமா? தேவனுடைய சித்தத்தை எனக்கு ஆண்டவர் தர முடியுமா? ரோமர் 12:2 பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் அதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்துவார். எப்பொழுது என்று சொன்னால், என்னுடைய மனது புதிதாக இருக்கும் பொழுது, என்னுடைய மனது லௌகீக கவலையிலிருந்தும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலிருந்தும் சிற்றின்பங்கள் சின்ஃபுல் பிளஷர்ஸ் இவைகளிலிருந்தும் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் பழைய உடன்படிக்கை மோசேயின் காலத்திலே கொடுத்தார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்கள் அந்த பழைய உடன்படிக்கையே கழிந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவர் புது உடன்படிக்கை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த புது உடன்படிக்கை இயேசுவின் மூலமாக அனுப்புகிறார். இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தனத்தின் மூலமாக அந்த புது உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை என்று சொல்கிறார். அவர் மரிப்பதற்கு சற்று முன்பதாக இந்த பஸ்கா பண்டிகையிலே சீஷரிடத்திலே திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த உடன்படிக்கையும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவின் மரணத்தினாலே அது உறுதிப்படுத்தப்பட்டது. அதான் அந்த உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அது இரண்டாக வெட்டப்பட்டு அது நடுவிலே அந்த 2 பேர் உடன்படிக்கை, யார் 2 பேர் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அவர் நடந்து போவார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே மிருகம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியாகி நமக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அந்த புது உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் பாரத்தை குறித்து யாருக்கு வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி ஆண்டவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பல காரியங்களை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு எப்பொழுது நாம் அனுப்புவது, எந்த காலம் சரியான காலமாக இருக்கும் என்று யோசிக்கிறார். அந்த குமாரனை அனுப்பக்கூடிய காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்தலாம் என்பதையும் யோசிக்கிறார். இப்படி பல காரியங்களை பிதாவானவர் யோசித்து சரியான ஒரு மனிதனை தேர்வு செய்கிறார். அது யார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பாரத்தை பெறுவதற்கு முன்பதாக அவர் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருந்தது. அக்கறை குரட்டாலே ஒரு தேவதூதன் அவருடைய நாவை தொட்டு சுத்திகரித்தார். ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அவர் அந்த தட்டு மனதை சுத்திகரித்துக் கொண்டார். அதுவரை பலருக்கு ஐயோ 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 என்று சொன்னவர் இப்பொழுது தனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் தன்னுடைய பரிதாபமான நிலைமை, கொடுமையான நிலைமையை பார்த்து ஐயோ அதமானேன் என்று சொல்கிறார். அதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே நாம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஐயோ நான் அதமானேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அவர் சொன்ன பிறகு ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்கிற அந்த ஆண்டுடைய பாரம் ஏசாயாவுக்கு வெளிப்படுகிறது. ஏசாயாவை நான் அனுப்ப போகிறேன், நீ போ என்று ஆண்டவர் சொல்லவில்லை. எனக்கு பாரம் இருக்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யாராவது ஒருவர் அனுப்ப வேண்டும், அது யார் என்று அவருடைய பாரத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஏசாயா, ஆண்டவரே
இதோ நான் இருக்கிறேன், இப்பொழுதுதான் என்னை சுத்திகரித்தீர், உம்முடைய உள்ளத்தின் பாரம் எனக்கு தெரிகிறது, உம்முடைய உள்ளத்தின் பாரம் எனக்கு புரிகிறது என்று ஆண்டோடைய பாரத்தை உடனே அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்மை பற்றிய பாரம், நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரம், அதற்கு அடுத்தது சபையை குறித்த பாரம், நம்முடைய உறவுகளை குறித்த பாரம், இதை நாம் பெற்றிருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் அவருடைய பாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய மனது கவலைகளினாலும் சிற்றின்பங்களினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் அது அசுத்தமாக இருக்கிறதா? ஆண்டவரே, ஏசாயா சொன்னது போல, நான் அசுத்த உதடுள்ளவன், அந்த அசுத்த மனதுள்ளவன், என்னை சுத்திகரியும், என்னை ஆவியினாலே அக்கினினாலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அக்கினினாலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, பரிசுத்த அக்கினால் சுத்திகரியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அதை தான் ஏசாயா கேட்டார். உடனே அக்கினி நெருப்புத்தாளை எடுத்து பறந்து வந்து வாயை தொட்டு, உன் உதடுகளை தொட்டதினாலே உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்கிறார். பரிசுத்தானுடைய அபிஷேகம் அது சகல பாவத்தையும் அது சுட்டரிக்கிறது. சுட்டரிக்கக்கூடிய அக்கினி. அருமையான ஒரு தமிழ் பாடல் இருக்கிறது, எல்லாவற்றையும் சுட்டரிக்கக்கூடிய அக்கினி என்றதன் அர்த்தமுள்ள பாடல். இந்த ஏசாயா இப்பொழுது ஆண்டுடைய பாரத்தை அவர் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். பிதாவானவர் அவர் சிந்திக்கிறார், நான் ஒரு குமாரனை அனுப்ப வேண்டும் இந்த பூமிக்கு, அந்த குமாரன் எப்படிப்பட்டவர் என்கிற பாரத்தை ஏசாயாவுக்கு சொல்லுகிறார். ஏசாயா எப்பொழுது சொல்கிறார்? ஏசாயா இயேசு பிறப்பதற்கு முன்பதாக வாழ்ந்தார்? இல்லை, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்தார். அப்பொழுதே தேவன் தம்முடைய பாரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். யாராவது ஒரு மனுஷனுக்கு என் குமாரனை அனுப்ப போகிறேன், அதை நான் யாருக்காவது அந்த பாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பாரத்தை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா அந்த பாரத்தை பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையான ஒரு பாரம். அவருடைய குமாரன் பிறக்க போகிறார் என்பதை மனிதனுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார், ஏசாயாவுக்கு தெரியப்படுத்துகிறார். பிதாவுக்கு இருக்க முடியவில்லை, எப்படியாவது வெளிப்படுத்தி விட வேண்டும் பாரத்தை, யாராவது ஒரு மனிதன் வெளிப்படுத்தி அந்த மனிதன் மூலமாக மற்றவர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய பாரமாயிருந்தது. ஏனென்றால் அந்த மக்கள் எதிர்பார்க்க வேண்டும், குமாரன் எதிர்பார்க்க வேண்டும் 800 ஆண்டுகள் முன்பதாக. அதே போல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பதையும் ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இயேசுக்கும் பெயர் இம்மானுவேல், காட் வித் அஸ், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது அந்த குமாரன் யாருடைய வம்சத்திலே தோன்ற போகிறார் என்பதையும் சொல்ல வேண்டுமே என்று ஆண்டவர் அங்கிருந்து உள்ளத்திலே பாரப்படுகிறார். ஆண்டவருடைய மனதை நினைத்து பாருங்கள். எந்த குடும்பத்துல இவர் பிறக்க போறார் அதையும் எப்படியாவது சொல்லிடணும். சில சமயம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்து விட்டால் எப்படியாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிடணும், அல்லது நண்பர்களுக்கு சொல்லிடணும், அவங்களுக்கு சொல்லிடணும், அப்பாட்டா சொல்லிடணும், அம்மாட்ட சொல்லிடணும் என்று நாம் பாரப்படுகிறது போல பிதானுடைய இருதயம், அவருடைய உள்ளம். மனிதன் எந்தளவாய் அவர் மதித்தார் பாருங்கள். மனிதன் எந்தளவாய் அவர் உயர்த்தி அவர் தமக்கு சமமாக வைக்கிறார் பாருங்கள். பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்வது என்றால், நான் ஒரு கல்லூரியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கல்லூரியிலே உள்ளதான அந்த ஃபவுண்டர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அந்த கல்லூரியினுடைய நிறுவியவர், அவரை சான்சலர் என்று சொல்வார்கள். சில சமயத்தில் கமிட்டி வந்து விசிட் பண்ணுவார்கள் அப்ரூவல் கொடுப்பதற்கு. அப்போ இவர் என்கிட்ட வந்து காதில் பேசுவார். என்னடா இவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசணும்னு தேவையில்லையே. ரொம்ப அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கும். அவர் தன்னுடைய பாரத்தெல்லாம் காதில் வந்து சொல்லுவார். இப்படிலாம் செய்கிறாங்க வின்சென்ட், அப்படி இப்படின்னு சொல்லி காதில் வந்து சொல்லுவார். அதுபோல் பிதாவானவரும் மனிதன் எவ்வளவு, தேவனை பார்க்கலும் மனிதன் எவ்வளவு சிறியவன். அவர் இந்த அண்ட சராசத்தெல்லாம் படைத்து வசனத்தினால் தாங்குகிறவர். எவ்வளோ பெரிய தேவன். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கே தூரம் தெரியவில்லை. ஆனால் அவ்வளோ உண்டாக்கின தேவன் மனிதனிடத்திலே தம்முடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். எந்த குடும்பத்திலே பிறக்க போகிறார்? ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 1ஆம் வசனம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து. ஈசாய் யார் என்று சொன்னால் தாவீதுடைய தகப்பனார், தாவீதுடைய அப்பா. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த இயேசுவுக்கு ஆவியானவர் தேவை என்பதையும் குறிப்பிடுகிறார். அந்த என்னுடைய குமாரனை அனுப்ப போகிறேன், அந்த குமாரன் மீது ஆவியானவர் இருக்க வேண்டும்.
ஆவியானவரை நம்ம பேசாமல் விட்டுறக்கூடாது. ஆவியானவரும் தமக்கு சமமானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இயேசுவை மட்டும் நான் அனுப்பவில்லை, இயேசுவோடு கூட ஆவியானவர் நான் அனுப்புகிறேன் என்பதை இங்கே விளக்குகிறார். அந்த இயேசுக்கு மேலே என்ன இருக்கும் என்று சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். முதலாவது பாருங்கள், தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பின உடனே பிதாவானவர் முதல் காரியமாக கொடுப்பது ஞானம், பரத்துக்குரிய ஞானம். பரத்துக்குரிய ஞானம் முன்பு சுத்தமுள்ளதாயும் சமாதானமுள்ளதாயும் அது இணக்கமுள்ளதாயும் நீதியினாலும் நற்கணினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்குது என்று நாம் யாக்கோபிலே 1ஆம் அதிகாரத்திலே 3:17 வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எந்த பூர்ணமான எந்த ஈவும் எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அது முதலாவது ஞானம். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட இதில் ஏதாவது கேட்க வேண்டுமானால், ஆண்டவரே உடைய ஞானத்தினாலே என்னை நிரப்பும், உடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்துக்கு சோர்ஸ் த ஃபியர் ஆஃப் காட். அதை இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த 2ஆம் வசனத்திலே. ஆக முதலாவது ஞானம். இரண்டாவது, அந்த ஞானத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை குறித்து எனக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லைன்னா, உணர்வு இல்லைன்னா எனக்கு வெளிப்பாடு கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை நான் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே உணர்வை அருள்கிற ஆவி, ஆலோசனை அழுகிற ஆவி, பலனை அருள்கிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லிவிட்டு கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து 3ஆம் வசனத்தில் பேசுகிறேன். என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படாமல் எந்த ஞானமும் இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஃபியர் யூ லார்ட் so that I can have your wisdom. உடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே, உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. யாரும் பார்க்காத நேரங்களிலே, யாரும் பார்க்காத பகுதிகளிலே ஆண்டவரே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் என்னை நானே நியாயந்தித்துக் கொள்கிறேனா, அந்தரங்கத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன். அந்த 10 கன்னிகளே இருந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எப்போதும் தங்களுக்கென்று அவர்கள் எண்ணெய் சேர்க்கிறவர்களாய் இருந்தார்கள், நொறுங்கினவர்களாய். ஆண்டவரே, ஐ லெட் மீ பி புரோக்கன் லார்ட். ஆண்டவரே, நான் உடைக்கப்படாதவனாய் நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ரிபல்லியஸாக நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தாழ்த்தாதவனாக இருக்க வேண்டாம். எப்பொழுதும் ஆண்டவரே, நான் நொறுக்கப்பட்டவனாய் உடைக்கப்பட்டவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் என்று 11ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். பிதாவானவர் இயேசுவை பற்றி ஏசாயாவுக்கு வார்த்தையை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு பின்னர் வருவோம். 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திலையும் அவர் திரும்பமாக இயேசுவை பற்றி சொல்கிறார். இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்? நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி இருக்கிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். எவ்வளவு நல்ல குணாதிசயங்களை ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை பற்றி மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் ஆவியானவரை பற்றி சொல்லுகிறார். ஆவியானுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பிரியமானவர்களே. நாம் ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமலே வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிறோம். ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமலே வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிறோம். பவுல் அநேக சபைகளுக்கு சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உண்டாவதாக. அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நாம் நாடுகிறோமா? பவுல் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பிதாவை யோசிக்கிறார். அவர் பிறப்பை பற்றி சொல்லிவிட்டோம், அவர் வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டோம். அவர் எப்படி எல்லாம் இருப்பார், அவர் கர்த்தருக்கு பயந்து இருப்பார், அவர் கூக்குரலிட மாட்டார், சத்தத்தை உயர்த்த மாட்டார். இந்த வசனத்தை பேதுருவிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே அவர் வையப்படும் பொழுது 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நீதியாய் தம்மை தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் ஒப்புக் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த வசனம் எப்பொழுது சொல்லப்பட்டுகிறது என்றால், அதுக்கு முந்தின வசனம் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அதுக்கு முந்தின வசனம் அவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேதுரு சொல்கிறார். சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது எப்படி இருக்க வேண்டும். நாம் துன்பப்படுத்தப்படும் பொழுது நாம் வாயை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், நாவை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம். துன்பப்படுத்தப்படும் பொழுது உடனே வார்த்தைகள் வந்து விடுகிறது. அப்பொழுதுதான் தியானித்திருப்பேன்,
நீங்கள் பேசுவதற்கு தாமதமாயும் பேசுவதற்கு தாமதமாயிருங்கள், கோபிக்கிறதுக்கும் தாமதமாயிருங்கள், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது, துன்பம் வரும்பொழுது படபட என்று பேசி விடுகிறோம். மனைவி கணவன்கிட்ட படபட என்று பேசிட்டு இருக்கிறாள். அதுக்கப்புறம் சாரிங்கன்னு கேட்குறாங்க. அதே போல் கணவனும் மனைவி இடத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், துன்பம் வந்துவிட்டால் படபட என்று பேசி விடுகிறோம். ஆனால் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பேசுறதுக்கு பொறுமையாயும், கேட்கிறதற்கு தீவிரமாயும், கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று நன்றாக தியானிக்கிறோம். ஆனால் நேரம் வரும்பொழுது அந்த வசனத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுவதை நாம் உணர முடியாமல் போய்விடுகிறோம். ஏனென்றால் இருதயம் உணர்வு குறைந்து விட்டது. அந்த இருதயத்திற்கு சென்சிட்டிவிட்டி குறைந்து விட்டது. ஆண்டவரே, என் இருதயத்தை எப்பொழுதும் முன்னோள் இருதயமாய் மாற்றும், சதியான இருதயமாய் என்னை மாற்றும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். எதற்காக சதையான இருதயம்? ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உடனே உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. இப்பொழுது இயேசு பிதாவானவர் நினைக்கிறார், ஓகே, பிறப்பை பற்றி நாம் சொல்லிவிட்டோம். இப்பொழுது பிதாவானவர் எதை தியானிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து தியானிக்கிறார். அவர் எவ்வளவு வருத்தமாக இருக்கும். அவர் தகப்பன் தானே, தன்னுடைய ஒரே பேரான குமாரன், தான் அவ்வளவாய் நேசித்த குமாரன் இப்பொழுது அவர் பாடுகளுக்கு உட்படுத்த போகிறார். அவரை கைவிட போகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று அலறப்போகிறார். சாட்டினாலே அடிக்க முடியாய், எச்சினாலே துப்பப்பட முடியாய். அவரை பூமிக்கு அனுப்பும் பொழுது எப்படி அனுப்ப போகிறார் என்றால், அதையும் பிதா தீர்மானித்து விட்டார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 2:9 He was made little lower than the angels. அந்த ஏஞ்சல்ஸ் யார் என்று 1 கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பணிவிடை செய்யும் ஆவி தான் தேவதூதர்கள். தேவதூதர்கள் எல்லாரும் பரலோகத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வேலை செய்கிறவர்களாய், அவர் வேலைக்காரர்களாக இருந்தவர்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு பெரிய லேண்ட்லார்ட் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய மிராசுதார், நிலத்துக்கு அதிபதி. எத்தனோ நூற்றுக்கணக்கான ஏக்கர் லேண்ட் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தோட்டத்திலே சூப்பர்வைசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கையில் ஒரு தடியை வச்சுருப்பாங்க. வேலைக்காரங்க ஒழுங்காக வேலை செய்யாட்டி அடிப்பாங்க. அடிமைகள் தான் இருக்கிறார். அந்த நாட்டிலே பெரிய பெரிய நில உரிமையாளர்களுக்கெல்லாம் அடிமைகள் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அடிமை அடிப்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அந்த வீட்டில் போகும்போது அந்த ஆள் கிணத்துலேருந்து மண் அள்ளி வெளியே கொட்டிகிட்டு இருக்காரு. ஒரு காக்கி சட்டை, காக்கி பேண்ட்டு போட்டுட்டு இருக்காரு. அந்த ஓனர் போய் அவர் அடிக்கிறார், பயங்கரமாக அடிக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. என்னுடைய தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தார். என்னப்பா இப்படி அடிக்கிறாரு அவர் இப்படியே இருக்கிறாரு. அண்ணா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே. காலையில் 4 மணிக்கு அவர் எழுந்துச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்வார்ண்ணே. ஏன்பா அப்படி? ஏன்னா அவர் இவர்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டாரு, கடனை கொடுக்க முடியல, அதனால தன்னையே வித்துட்டாரு. நான் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆக எவ்வளோ அடித்தாலும் அவர் அதுக்காக அவர் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டார். அடியை வாங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ தான் நான் முத ஒரு அடிமை எப்படி நடத்தப்படுகிறான் என்பதை என்னாலே பார்க்க முடிந்தது. மிகவும் கொடூரமாக நடத்துவார்கள். அப்போ இந்த பெரிய மிராசுதார் திடீரென்று ஒரு நாள் அவர் வேலைக்காரர்கள் படுகிற கஷ்டத்தை நானும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்ததெல்லாம் ஏதோ தானும் ஒரு வேலைக்காரனாய் போல அவர் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மாறு வேஷத்தில் அவரும் போகிறார். வேணுட்டே ஒரு நாளைக்கு லேட்டாக போகிறாரு. அப்போ சூப்பர்வைசர், என்ன லேட்டாக வர என்ன சொல்ல போட்டு 4 அடிக்கிறார். எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவரும் போய் வேலை செய்கிறார். கஷ்டப்பட்டு மற்றவர்களை போல வேலை செய்கிறார். இன்னும் 4 அடி பொத்துறாங்க. ஆண்டவரை இயேசுவை எண்ணி பாருங்கள். இயேசுவையும் சாட்டினாலே அடித்தார்கள், முகத்தில் துப்பினார்கள். அவர் எப்படி நடத்தினார்கள் இயேசுவை? அவர் அந்த சராசத்தை உண்டாக்கினவர். சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் அவராலையும் உண்டாக்கப்பட்டது. அவர் தேவ குமாரனாய் பிதாவுடைய வலது பார்சலை சிங்காசலை விட்டிருந்தவர். வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்கினவர். ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையை தேவனாயிருந்தது. தேவனை தவிர மற்ற எல்லா காரியங்களும் தேவனையே சார்ந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவன். எக்ஸப்ட் காட் ஆல் திங்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் காட். அப்படிப்பட்ட தேவன் அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட வேண்டியதாக இருந்தது. வேலைக்காரரை போல, அடிமையை போல அடி வாங்கினார். அவரை ஒரு பொருட்டென்று எண்ணவில்லை. அவருடைய சொந்த ஊர்லேயே அவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார். உபதேசத்தெல்லாம் கேட்டவங்க
அந்த உபதேசத்தை கேட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக இவன் யாருவன், யோசேப்பின் குமாரன் அல்லவா, மரியாளின் குமாரன் அல்லவா, தச்சருடைய குமாரன் அல்லவா, இவங்க தம்பிகளாம் நமக்கு தெரியுமே, அன்னைக்கு வந்து கிரிக்கெட் விளையாண்டு காலை உடைச்சிட்டு போனால இவங்க தம்பி தான், அவங்க அண்ணன் தான் அவரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை மட்டம் தட்டி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். இயேசு அப்படியா நடத்தப்படுவார், எப்படி அவர் நடத்தப்படுவார் என்பதெல்லாம் பிதா உணர்ந்தவராய் ஏசாயாவினிடத்திலே அவர் ஷேர் பண்ணுகிறார். அதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சத்தமிடாதிருந்த ஆட்டை போல இருந்தார். சத்தமிடாதிருந்த ஆட்டை போல. ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த குடும்பத்திலே திடீரென்று கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அவர் மனைவி போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். ஆனால் மனைவி அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ அடிகளை வாங்கிவிட்டு இப்போ மனைவியும் கூட்டிக் கொண்டு மற்ற வீடுகளுக்கு போகிறார். அந்த வீடுகளுக்கு போய் மனைவி பற்றி தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பான எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொல்லுகிறாராம். ஆனால் அந்த மனைவி ஒன்றை குறித்தும் நியாயப்படுத்தவே இல்லையாம். அதை பார்த்தவர்கள் சொன்னார்கள், சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவங்க மனைவி இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்க வாய் திறக்கல, அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. இயேசு அப்படித்தான் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவரை குறித்து 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரை பார்க்கக்கூடிய முகரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அந்த கேடு அடைந்திருந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிதாவானவர் நொறுக்க சித்தமான இதெல்லாம் யாரை வெளிப்படுத்துகிறார்? பிதாவானவரே தம்முடைய குமாரன் எப்படி நடத்தப்பட போகிறார் என்பதை குறித்து ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏசாயா அதெல்லாம் வெளிப்பாடெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சுத்தமான ஒரு மனதை வைத்திருந்தார். அந்த மனதினாலே பிதாவான வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவர் கேட்டு அவர் எழுதுகிறார். இப்பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலையும் பிதாவானவர் என்ன யோசிக்கிறார் என்றால், இந்த இயேசுவை பூமிக்கு அனுப்ப போகிறேன், இயேசுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். யாராவது போய் இயேசுக்கென்று வழி ஆயத்தம் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடைய குமாரனுக்கு ரொம்ப கஷ்டம், அவருக்கு ஏதாவது ஒரு வழி ஆயத்தம் பண்ணணும் என்று பிதாவானவர் யோசிக்கிறார். புது உடன்படிக்கையிலே 2 பேராக தான் நம்ம அனுப்ப போறோம். ஊழியத்தில் ஐக்கியம் முக்கியம். ஆகவே இப்பொழுது தம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுதே இயேசு இன்னொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறார். அவரை குறித்த தீர்க்க தரிசனம் இந்த 40ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்துகிறார். 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். தேவனுக்கு என்று சொன்னால் இயேசுவுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, ஆம், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் அன்று இருக்கக்கூடிய நலிவடைந்த மக்கள் அவர்கள் யோவானிடத்தில் வரும்பொழுது யோவானர்கள் உற்சாகப்படுத்தினார், அவர்களை தைரியப்படுத்தினார், இந்த பள்ளத்தெல்லாம் நிரப்பினார். மலைகள் எல்லாம் குன்று மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த பெருமையில இருந்ததான பரிசேயர்கள், சுயநீதியில் இருந்த பரிசேயர்கள் அநேக ஞானஸ்நானம் எடுக்க முடியாது வந்தார்கள். விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர்களை கூப்பிட்டார் யோவான் ஸ்நானன். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை கட்டணும் யார், எப்படி இவங்களெல்லாம் வர முடிஞ்சது என்று கேட்கிறார். யோவானே ஆச்சரியப்படுகிறார். இவ்வளோ பெருமை பேசிட்டு இருந்தீங்க, இவ்வளோ மக்களை நீங்கள் கடினமாக நடத்திட்டு இருந்தீங்க, எப்படி யார் உங்களுக்கு வழி காமிச்சா? பிதாவானவர் தான் வழி காண்பித்தார். அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். மலைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டது. வரிசையில் நிற்கிறாங்க, பரிசைகள் எல்லாம் தலைவர்களெல்லாம் நிற்கிறார்கள். மனதிற்கென்று யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுதான் வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த விஷயம். கீழே வாசிக்கிறோம், கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். இப்படித்தான் இயேசுவுக்கு யோவான் ஸ்நானன் முன்பாகவே வந்து அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். யோவானை குறித்து ஒரு சாட்சியை கொடுக்கிறார். 6ஆம் வசனத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது என்ன சத்தம்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். ஏசாயா 40:5, கர்த்தரின் வாக்கதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளிரங்கமாகும். இயேசுவை நான் அனுப்ப போகிறேன், அவர் உலக ஜாதிகளுக்கு ஒளியாயிருப்பார் என்ற சத்தம், வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம். இப்பொழுது யோவான் இடத்திலே வருகிறார்கள். நீர் யார்? நீர் கிறிஸ்துவா? நீர் எலியாவா? யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யோவான் என்ன சொல்கிறார்? நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன். அப்படியானால் இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை ஏசாயாவிலே யோவான் வாசித்து தியானித்திருக்கிறார். ஆவியானதை கொடுத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் யோவான் தன்மை ஆயத்தப்படுகிறார். இந்த யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார், அல்லது இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க. ஸ்கூல் டேக்கு அல்லது கான்வெகேஷனுக்கெல்லாம்
சிறப்பு விருந்தினர் வருவாங்க. அப்போ அந்த பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியரும் அல்லது ஆசிரியர்கள் பிரின்சிபல் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்பீக்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிடலாம்னு சொன்னால் நல்ல பேச்சு திறமை வாய்ந்த ஒரு நபரை கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு அவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் தருவாங்க. அவங்க இந்த வருஷம் இந்த அவார்டு வாங்கினாங்க, இந்த இடத்துல இந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னு சொல்லி அவர்களை பற்றி பெரிய பெரிய காரியங்கள்லாம் குறித்து கொடுப்பார்கள். அதில் ஒன்றும் மிஸ் பண்ணிடாத அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல் பிதா எத்தனையோ ஆண்டுகள் முன்பாக அவர் இப்போ 800 வருஷத்துக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிட்டார் வேலையை. நம்ம ஸ்கூலில் மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் பிதா எப்போ ஆரம்பித்தார்? 800 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த யோவான் ஸ்நானனை தேர்ந்தெடுத்து யோவானை பற்றி சொல்லி இப்பொழுது பிதாவானவர் யோவானுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். யோவான் ஞானஸ்நானகன், யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறோம் என்றால் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒரு நபரை பிடித்து தண்ணீரை பார்த்து தண்ணீருக்குள்ளே முழுதாய் போய்விட்டாரா என்று சொல்லி பார்த்து ஞானஸ்நானம் கொடுப்போம். தண்ணீரை பார்த்து தான் ஞானஸ்நானம் கொடுப்போம். ஆனால் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் மேலே பார்த்து பார்த்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போ நான் இப்படி கற்பனை செய்கிறேன். சிலர் கேட்கிறார்கள், ஐயா ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஏன் நீங்கள் மேலேயே பார்த்து பார்த்து கொடுக்குறீங்க என்று கேட்கிறார்கள். அதற்கு யோவான் சொல்கிறார், ஒரு மனிதர் வருவார், அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இருக்கிறதை, யார் மேல் இறங்குகிறதை காண்கிறாயோ அவரே இயேசு கிறிஸ்து. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். யார் சொல்லியிருந்தார்? பிதாவானவர். ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தின பாரத்தை வெளிப்படுத்தின அதே பிதாவானவர் யோவானுக்கும் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்தினார்? யார் மேல் இறங்கி வந்து தங்குவதை காண்பாயோ அவரே தேவனுடைய குமாரன். யோவான் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன். 33ஆம் வசனம் முதல் வரி. அப்ப யோவானுக்கு இயேசுவை தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் யோவானுடைய தாயாரும் இயேசுடைய தாயாரும் உறவினர்கள். யோவான் கிட்டத்தட்ட கசின் என்று சொல்லலாம். 6 மாசம் முன்னாடி பிறந்தவர். 2 பேரும் தேவாலயத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ போகும்போதெல்லாம் யோவான் நினைத்திருப்பார், அவரும் ஒரு தேவபக்தியில் ஒரு யூதர், ஒரு காட்லி மேன் என்று தான் எண்ணி இருந்திருப்பார். 2 பேரும் பேசியிருப்பார்கள், பழகி இருப்பார்கள். ஆனால் இயேசு ஒரு காலம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. அந்த வேலையை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவேதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே பேதுருவே அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுகிறார், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தினார். அதுவரை அவர் சொல்லவில்லை. அதுவரை அவர் ரபி, போதகரே எல்லாம் கூப்பிட்டார்கள், நல்ல ஒரு குரு எண்ணினார்கள். ஆனால் அன்றைக்கு வெளிப்படுத்தினார் பிதாவானவர். உடனே இயேசுக்கு பயங்கர சந்தோஷம். என்னோட வேலையை முடிந்து விட்டது, இனி நான் சிலுவைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் வேலையை முடிந்தது போல சொல்கிறார். அதே போல இங்கே தேவனுடைய குமாரன் என்று யோவானுக்கு தெரியாது. ஆனால் பிதாவான சொல்லியிருக்கிறார், யார் மேல் இறங்குவதை காண்பாயோ அவர்தான். உடனே 34ஆம் வசனம், நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று அது முதல் நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். அதற்கு பிறகுதான் யோவானுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் இயேசு பக்கமா போக ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் இயேசு அங்கேதானே இருந்தார், போகவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவர் பிதாவான உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இவர் தேவன் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறார். அந்த சத்தத்தை இயேசு கேட்டார். மற்றவர்களுக்கு அது இடி முழக்கம் போல இருந்தது. ஆகவே இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பிதாவானவர்? பல அடையாளங்களை வைத்திருக்கலாம். பிதாவானவர் உட்கார்ந்து யோசிக்கிறார், இயேசு எப்படி அறிமுகப்படுத்துவது? யோவானுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். முதலாவது அதை எப்படி வைக்கிறார் என்று சொன்னால், ஆவியானவர் கூப்பிடுகிறார். ஆவியானவரே, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை சொல்லுங்க பிதாவே? இயேசு மேலே போய் நீ உட்காரணும். எப்போ உட்காரன்னு சொல்லுங்க. இயேசு மேலே புறாவை போல ஒரு வடிவு கொண்டு நீ உட்கார வேண்டும். எப்போ உட்காரன்னு சொல்லுங்க? அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது நீ உட்கார வேண்டும். அவரை நிரப்ப வேண்டும். அவர் மேல் வந்து தங்க வேண்டும். அப்பொழுது நான் வானத்திலிருந்து ஒரு சாட்சி பகர்வேன் என்று நல்லா பிளான் பண்ணி இந்த காரியத்தை செய்கிறார்கள். இப்பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இங்கே நான் வாசிக்கிறோம், தேவகுமாரனை நான் கண்டு தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷத்திலே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இங்கே யோவான்
இயேசு கிறிஸ்துவை முன்பதாகவே அறிமுகப்படுத்துகிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. ஞானஸ்நானத்துக்கு முன்பதாகவே பிதாவானவர் தமக்கு என்ன உணர்த்தினார் அதை சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலே, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்படித்தான் இயேசுவை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவை பிதா அறிமுகப்படுத்தினது ஆவியானவர் இறங்கிய நிமித்தமாக. இரண்டிலுமே பாருங்கள், யார் முக்கியப்படுத்தப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அது முதலாவது கிடைக்கக்கூடிய அனுபவம். அதன் மூலமாய் தான் நாம் ஜீவன் பெறுகிறோம். இயேசுவே உன் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லும் பொழுது ஆவியான நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். நம்முடைய ஆவியோடு கூட டச் பண்ணி நம்முடைய செத்த அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். மரித்து போயிருந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அதைத்தான் நான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிறோம். ஐ எம் பார்ன் அகெயின் இன் மை ஸ்பிரிட். ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ஆனால் பிறப்பு என்பது வேறு. இப்பொழுது ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவது, பேப்டிசம் இன் தி ஹோலி ஸ்பிரிட். அதை நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தில் காமிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே முதல் பேசின காரியம் என்னவென்றால், சீஷர்களுக்கு யோவான் 20ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். 40 நாள் இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்தவர் இருந்தார். முதல் நாள் அவர் சீஷர்களை பார்த்த உடனே சொன்ன காரியம், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் மேல் ஊதி. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால், ஆதிகாமத்திலே மனிதனை தேவன் மண்ணினாலே உண்டாக்கி அவனுடைய நாசிலே ஊதி அவன் ஜீவாத்மாவானான். அவே கிட்டத்தட்ட ரட்சிப்புக்கு ஒப்பாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறது. அது அவர்கள் மறுபடியும் பிறந்து அவர்கள் இயேசு கிறிஸ்து அப்படிதான் மரித்தார். அதன் மூலமாய் தான் அந்த ஏற்பட்ட ரத்தத்தினாலே அவர் மீட்கப்படுகிறார்கள். அவை அதற்கு ஒப்பாக இருக்குது. 40 நாட்கள் கழித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அவர் உயிர்த்தெழும் பொழுது என்ன சொல்கிறார், எதை குறித்து பேசுகிறார்? பல காரியங்களை குறித்து அவர் பேசியிருந்திருக்கலாம். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, பேசியிருந்திருக்கலாம். ஆனால் எதை குறித்து பேசுகிறார்? சீஷர்களை பார்த்து, நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 8ஆம் வசனம், அதான் கடைசி வார்த்தை. இயேசு பரத்துக்கு போகிற முன்பாக சொன்ன வார்த்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கலே அவர் உயிரையே எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கடைசி நாளிலே 40ஆவது நாளில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் பேசின காரியம் பரிசுத்த அபிஷேகம். பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது யோவானுக்கு அறிமுகப்படுத்த முடியாய் அவர் பயன்படுத்தின காரியம் பரிசுத்த ஆவியானவர். யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது எத்தனையோ காரியங்களை பிதா தெரிவு செய்திருக்கலாம் அறிமுகப்படுத்துவதற்கு. எத்தனையோ காரியங்கள். அவரை போல யாரும் வாழ முடியாது. அவர் புதியதும் ஜீவனமான பாதையை நமக்கு உண்டாக்குவார். அவர் தான் பிரதான அப்போஸ்தலர், பிரதான மேய்ப்பர், அவருடைய நம்ம ரட்சகர், ரெடீமர், பாவங்களை மன்னிக்கிறவர், கிருபையை தருகிறவர். எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பிதாவை யோசித்து பார்க்கிறார். என்னுடைய குமாரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதற்கு நான் என்ன பாயிண்ட் சொல்லட்டும், முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லட்டும்? அபிஷேகிக்கிறவர், பரிசுத்தாவினால் அக்கினி எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறவர். இப்பொழுது நான் என்னுடைய பாரம் என்னவென்றால், இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சியும் விருப்பத்தையும் காண்பித்திருக்கிறோமா? ஆனால் கம்ஃபர்டபுளாக இந்த அபிஷேகம் இல்லாமலே நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நாமவே எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? யாருக்காக தேவன் வைத்திருக்கிறார்? நமக்காக தானே வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தினாலே நிரப்பும். நான் பரலோகத்திலே வந்து நான் இதனுடைய முக்கியத்துவத்தை நான் உணர வேண்டாம் ஆண்டவரே. பூமியிலேயே நான் உணரட்டும் ஆண்டவரே. அங்கு வந்து எனக்கு ரெக்ரெட்டே வேண்டாம், வருத்தம் வேண்டாம் ஆண்டவரே. பூமியிலே நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எனக்காக வைத்திருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்தான அபிஷேகத்தையும் அந்த வரங்களையும் தேவன் நமக்கென்று தான் வைத்திருக்கிறார்.
மாம்சமான யாவர் மேல நாவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனைகள் காண்பார்கள் என்றெல்லாம் தீர்க்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 7ஆம் அதிகாரம், நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் இயேசு அங்கே பஸ்கா பண்டிகைக்காய் அங்கே எருசலேமுக்கு போகிறார். கூடார பண்டிகை முடித்த உடனே பஸ்கா பண்டிகை 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பண்டிகையில யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். 14ஆம் வசனம், யோவான் 7:14. அப்படியே நாம் அடுத்த பக்கத்துக்கு திருப்போம். இப்பொழுது பண்டிகை முடிந்து விட்டது. பஸ்கா பண்டிகை ஒரு வாரம் நடக்கும். பண்டிகை முடிந்து விட்டது. அந்த பண்டிகையிலே சில பேர் வந்திருப்பார்கள். முதல் 2 நாள் அட்டன் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு எனக்கு வேலை இருக்கிறதுன்னு சில பேர் போயிருப்பார்கள். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்லூரி இருக்கிறது, அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாக்கி இருக்கிறது என்று 3ஆவது நாளில் கொஞ்சம் பேர் கிளம்பியிருப்பாங்க. 4ஆவது நாளில் கொஞ்சம் பேர் கிளம்பியிருப்பாங்க. கொஞ்சம் பேர் நம்ம இந்த பஸ்கா பண்டிகைன்னு வந்துட்டோம், 7 நாள் நம்ம இருந்து முடிச்சுட்டு போனோம் அந்த தீவிரத்தோடு கூட சில பேர் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. கடைசி முடிச்சோடனே அப்பாடா 7 நாள் இப்படியோ நம்ம இருந்துட்டோம், இந்த பண்டிகை கொண்டாட இருந்துட்டோம் என்று சொல்லி சில பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலர் என்னப்பா 7 நாள் பண்டிகை வந்தோம், உள்ளத்துல ஒரு திருப்தி இல்லையே, ஒரு மன நிறைவு இல்லையே, ஏதோ எனக்கு குறை இருக்கே என்று சொல்லி சுத்தி சுத்தி அங்கேயே வராங்க. அப்படிப்பட்டவர் தான் இயேசு பார்க்கிறார். 37ஆம் வசனம், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். இந்த கடைசி நாளிலே கூட எனக்கு இன்னும் திருப்தி இல்லையே என்று சொல்லுகிறவர்களே, உங்களை தான் நான் தேடி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்தவங்க, செகண்ட் நாள் வந்தவங்க, சாட்டிஸ்ஃபை ஆனவங்க, திருப்தி ஆனவங்க, அவங்க எல்லாம் போட்டோம். அவங்களால எனக்கு தேவையில்லை. 7 நாள் பண்டிகை முடித்தும் ஆண்டவரே எனக்கு இன்னும் நிரப்பப்படவில்லையே, இன்னும் வெறுமையை உணர்கிறேனே என்று சொல்லுகிறவர்களே, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவேன். இங்கே சொல்லுகிறார், வந்து பானம் பண்ணுங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இவனும் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். few drops of water. அதே ஒருவேளை ரட்சிக்கப்படுகிற நாளிலே நீங்கள் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய சித்தம் நம் ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும். அந்த அளவாக தேவன் நம்மை நிறைக்க விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய சித்தம். ஆண்டவரே என்னை அபிஷேகத்தாங்க, இப்படி ஆவினால் நிரப்பங்க ஆண்டவரே. இன்னும் 5 வருஷம் நான் கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் ரெடி, கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். ஒரு வாலிபனை கூப்பிட்டு, தம்பி நீ 3 வருஷம் வெயிட் பண்ணால் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், 5 வருஷம் வெயிட் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நான் வெயிட் பண்ண மாட்டானா? ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அல்லது வேறு ஏதாவது நல்ல ஒரு காரியத்தை எழுதி கொள்ளுங்கள். எப்படி வெயிட் பண்ணுவாங்க? யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வெயிட் பண்ணார். நல்ல ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வெயிட் பண்ணார். ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்துக்காக ஒரு 7 மாதம் கேட்டுட்டு கிடைக்கல பிரதர் என்று நாம் சொன்னால் நம் உண்மையாலுமே அதை நாம் மதிக்கிறோமா? அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்குறோமா? அதனோட மதிப்பு தெரியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நான் கேட்டுதான், எனக்கு நீங்கள் கொடுத்துதான் ஆகணும், எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று அந்த தாகமும் அந்த பசியும் அந்த ஏக்கமும் நமக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே இப்படி அபிஷேகம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது கர்த்தாவே, இப்படி அபிஷேகத்தை எனக்கு தாங்க கர்த்தாவே என்று ஆண்டவத்தில் நாம் கேட்போம். அந்த தாகம் நமக்குள்ளே உண்டாகட்டும். அநேகர் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த உலகம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம், they don't look for the Holy Spirit, they don't look for. இயேசு கிறிஸ்து சிறு பையனாக இருந்த பொழுது தேவாலயத்துக்கு வந்து அங்கே இருந்து விட்டார். ஆனால் அப்பா அம்மாவும் அவர் பார்க்காம போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு அவங்க தேடிட்டு வராங்க. அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு, தேவர் லுக்கிங் ஃபார் ஜீசஸ். அப்படின்னா லுக்கிங் ஃபார் ஏதோ கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு வராங்க. ஐயோ மகனை காணமே, எங்க இருக்கான், எப்படி தேடுவோம்? உங்களுக்கு எனக்கும் நம்முடைய பிள்ளைங்க தொலைஞ்சு போயிட்டானே எப்படி தேடுவோம்? காண போயிட்டானே எப்படி? அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறியாமலும் அவரை காணாமலும் இருக்கிறபடினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவரை அறியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான்
இந்த வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அறியாமலும் இருக்கக்கூடாது, காணாமலும் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு ஆவியானவரை பற்றி நான் கேட்டுக்கொண்டேன். ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு தாகத்தை உண்டாக்கும், எனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும். ஆண்டவரே, அபிஷேகம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது கர்த்தாவே. பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு தான் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். கொர்நேலியு விட்டார், அவளுக்கு அபிஷேகம் என்னவென்றே தெரியாது. பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பண்ணும் பொழுதே அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிறையப்பட்டார்கள். சீஷர்களை பாருங்கள், அதுக்கு முந்தின பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்பெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யார் தலைவன்? நான் தான் தலைவன். ஆனா அபிஷேகம் பெற்ற உடனே அவர்களுக்குள்ளே ஒரு ஒன்னஸ் வந்து விட்டது, ஒரு மனம் வந்து விட்டது. பேதுரு பிரசங்கம் எல்லாரும் சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. எபேசு உள்ளதான விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கிறார். விசுவாசிகளான போது எபேசில் வந்து கேட்கிறார் பவுல். அதுக்கு நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதே கேள்விப்படவே இல்லையே. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அந்த வசதி எதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உடனே சரியான ஞானஸ்நானம் பெற்றீர்களா? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம், அது பழைய ஏற்பாட்டு ஞானஸ்நானம். நீங்கள் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசி அவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்தார்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்திக்கு உண்டாக பேசுகிறான். அவன் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுகிறான். இருக்கிறவன் சொல்லுகிறவன் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள். அநேக பரிசுத்த வரங்களை தேவன் வைத்திருக்கிறார். யாருக்காக? நமக்காகத்தான். ஆண்டவரே, வரங்களை பெற்று நான் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வல்லமையான சாட்சியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எந்தெந்த இடத்துல தேவன் வைத்திருந்தாலும் அங்கு நான் சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல, பட்சபாதம் உள்ளவரே அல்ல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படி கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவன் தூர இடத்திலிருந்து வருகிறான், அவன் நண்பன் வந்து விட்டான், பசி, ஆண்டவரே அவனுக்கு அப்பம் வேண்டும் என்று சொல்லி பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டி கொண்டே இருக்கிறான், திறக்கிற வரைக்கும். அதுபோல தட்டுங்கள் என்று ஆண்டவர் ஒரு கதையும் சொல்லி இருக்கிறார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் கேளை கொடுப்பானா? ஆண்டவர் சொல்லுகிறார், தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப எங்க பிரச்சனைனா, நான் வேண்டிக் கொள்ள பிரகாரம் நான் வேண்டிக் கொள்ளாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அபிஷேகத்தை பற்றி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி நம்ம இந்த உலகத்திலேயே ஆசீர்வாதமாய் வைப்பாராக. முதலாவது நம்முடைய குடும்பத்துக்கு, அடுத்தது சபைக்கு, அடுத்து யாரெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் தேவன் நம்மை வல்லமுள்ள சாட்சியாக வைக்க விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிதாவானவரே, நீர் இந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுதே ஆவியானவரை பற்றியும் நீர் ஆண்டவரே அங்கே சொல்லியிருக்கிறீர். ஆவியானுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீர் வலியுறுத்திருக்கிறீர் ஆண்டவரே. யோவானுக்கு ஆண்டவரே இயேசு வெளிப்படுத்தும் பொழுதும் ஆவியானவர் வந்து தங்குவார், யார் மீது தங்குவாரோ என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அந்த யோவான் அந்த அதே ஆவியை பிடித்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. இயேசுவை அப்படி நாங்கள் காண உதவி செய்யும். பரிசுத்த ஆவியை நாங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம், காணாமல் இருக்க வேண்டாம். எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு தாகத்தையும் இயக்கத்தையும் உண்டாக்கும் ஆண்டவரே. உங்களுடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். வல்லமுள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ற விதத்தில் வாசிக்கிறோம். இந்த பலனை எங்களுக்கு தாரும். நிறைய மைமைப்படும் ஆண்டவரே. உள்ள பிள்ளைகளை கத்தாவே நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேகத்திற்கு ஒரு வாஞ்சி விருப்பத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நிறைய மைமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.